அப்போ இந்த மக்கள் அந்த இறப்பின் விளிம்பில் இருந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும், நாங்கள் உமக்கும் மோசேவுக்கும் எதிராக பாவம் செய்தோம், எங்களை மன்னித்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். அவரது இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்கள். அப்போது மோசேவிடம் கடவுள் சொல்வது, ஒரு கொள்ளிவாய் பாம்பை செய்து அதை ஒரு கொம்பிலே உயர்த்தி பிடி, அதை பார்க்கக்கூடிய, உயர்த்தப்பட்ட அந்த பாம்பினை பார்க்கக்கூடிய அனைவரும் வாழ்வு அடைவார்கள், இறப்பிலிருந்து விடுதலை அடைவார்கள், கடிக்கப்பட்டாலும், பாம்பினால் கடிக்கப்பட்டாலும் அதிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்று கடவுள் மோசே வழியாக மக்களுக்கு சொல்கிறார். அந்த உயர்த்தப்பட்ட பாம்பு எதை குறிக்கிறது? நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, கடிச்சதும் பாம்பு தான் இல்லையா? சாவுக்கு இட்டு செல்வது எது? பாம்பு தான். வாழ்வு கொடுப்பது எது? உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பு. அதை பார்க்கும் எவனும் உயிர் வாழ்வான் என்று கடவுள் சொல்கிறார். நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் வண்டியில ஒரு சிம்பிள் ஒட்டியிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தீங்கன்னா கூட டாக்டர் சிம்பிள் இருக்கும். அதுல 2 பாம்பு ஒரு ராடை சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதன் பின்னணி நிறைய தத்துவியல், கிரேக்க பின்னணிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த மருத்துவத்தில் அந்த பாம்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது என்பதையும் அது நமக்கு நினைவுறுத்துகிறது. இங்கு தொடக்கத்தில் ஆதாமையும் ஏவாளையும் பாம்பின் வழியாக ஏமாற்றிய அந்த பாம்பு கொள்ளிவாய் பாம்பாக வந்து பாவம் மனிதனை சாவுக்கு இட்டு செல்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உயர்த்தப்பட்ட பாம்பு என்பது இந்த சிலுவையிலே, கல்வாரி மலையிலே கரங்களை விரித்து குத்துயிரும் குலையுயிருமாக தனது உடலையே உடைத்து தனது கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக சிந்தி தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை குறிக்கிறது. வாழ்வு எங்கிருந்து வருகிறது? சாவிலிருந்து விடுதலை நமக்கு எங்கு கிடைக்கிறது? நமது கஷ்டங்களில் இருந்து நமக்கு விடுதலை, மீட்பு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவிடம் இருந்தே நமக்கு மீட்பு கிடைக்கிறது. தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அவர் கையளிக்கிறார் என்று சொன்னால், அந்த கையளிப்பினால் தான், அந்த முழுமையாக தன்னையே அவர் வெறுமையாக்கியதனால் தான் 3ஆம் நாள் மாட்சியுடன் உயிர் பெற்று எழுகிறார். ஒவ்வொரு திருப்பலியும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பினை கொண்டாட நம்மை அழைக்கிறது.